இங்க வச்சு பாதுகாத்தது மட்டும்தானா? பல அதிசய மூலிகைகளை கொண்டு வந்து எனக்கே தெரியாத ராஜ வைத்தியத்தை செஞ்சு இந்த நாள்ல கண்முழிப்பேன்னு நம்பிக்கையோட சொல்லி உன்னை காப்பாத்தினது வேறொருத்தவங்கம்மா. உன் உசுரை காப்பாத்தினதுனால உனக்கும் அவங்க சாமிதாம்மா. உன்னை பத்தி வைத்தியர் சொல்லியிருந்தாரு. ஆனா உன்னை வீட்ல பாப்பேன்னு நான் நினைக்கல. அச்சு அசலா என்ன போலவே இருக்க நீ. தலையில அடிபட்டு குளத்திலே கிடந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் செத்து இருப்பேன். நான் இருந்த நிலைமைக்கு வைத்தியரே என்னை காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொன்னாரு. ராஜ வைத்தியம் பார்த்து நீதான் என் உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பௌர்ணமி வரைக்கும் நீ அங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். திடீர்னு கிளம்பி இப்படி வீட்டுக்கு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்றது? நினைவு திரும்பினதுமே சின்னையவ பார்க்கணும்னு தோணிருச்சு. வைத்தியர்கிட்ட சொன்னா கண்டிப்பா அவர் என்ன அனுப்பியிருக்க மாட்டாரு. அதனாலதான் அவர்கிட்ட சொல்லாம நானே கிளம்பி வந்துட்டேன். இங்க என்ன பார்த்ததும் வீணாக்காவும் மத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா யாருமே எனக்கு கண்டுக்கல. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க உன்னை பார்த்ததும் அப்பதான் எல்லாமே எனக்கு புரிஞ்சது. நீ யாரு, எவரு, தேடி வந்து எதுக்காக என்ன காப்பாத்துன? ஜமீன் வீட்ல நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல.